தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு ஆதரவாக காவலர் செல்வம் என்பவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் கிண்டி காவல் நிலைய காவலர் செல்வம் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்படுவதாக சென்னை காவல்துறை தற்போது அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். டிஎஸ்பிக்கு ஆதரவு தெரிவித்திருந்த காவலர் செல்வம் தற்போது ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்படுவதாக காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் சுப்பிரமணியன். மயிலாடுதுறையில் பணியாற்றி வந்த மதுவிலக்கு பிரிவு அமலாக்க பிரிவுடைய டிஎஸ்பியாக சுந்தரேசன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். காவல்துறை உயர் அதிகாரிகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சுந்தரேசன் தற்போது நெஞ்சுவலி காரணமாக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் சுந்தரேசனுக்கு ஆதரவாக அவரிடம் ஓட்டுநராக பணியாற்றி வந்த காவலர் செல்வம் என்பவர் நேற்று ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருந்தார். சுந்தரேசனுக்கு ஆதரவாக அவர் அந்த வீடியோ வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் அவர் கிண்டி காவல் நிலையத்தில் பணியாற்றி வருவதும் தெரிய வந்தது. இதன் தொடர்ச்சியாக சென்னை காவல்துறை உயரதிகாரிகள் துறை ரீதியான விசாரணையை நடத்தி வருகிறார்கள் செல்வம் மீது. அதன் அடிப்படையில் தற்போது அவர் ஆயுதப்படை பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.